கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் உலகில் உள்ள மனித சமூகத்திற்கான ஒரு மார்க்கமாகும். இந்த உலகில் மக்கள் பலவிதமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவருக்கென்றும் ஒவ்வொரு விதமான திறமைகளும் வலுவான உடல் அமைப்பும் அதற்கு நேர் மாறான உடல் அமைப்பும் பொருளாதாரத்திலே வளர்ந்த நிலையில் உள்ளவர்களும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்களும் வெளிப்புற தோற்றத்திலே பார்க்க அழகாக உள்ளவர்களும் அழகில் குறைந்து காணப்படக்கூடியவர்களும் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொருவருடைய அந்த திறமைகளும் இன்ன பிற விஷயங்களும் மாறி மாறி கூடுதல் குறைவாக இருப்பதை எல்லாம் நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆனால் இவற்றை எல்லாம் படைத்தவன் யார் என்ற கேள்வி எழுப்பினால் அது அல்லாஹ் என்பதை நமக்கே தெரியும். படைத்த இறைவன் தான் இந்த உலகத்தில் இப்படி பலவிதமான வகைகளாக கோத்திரங்களாக குலங்களாக பிரித்து வைத்திருக்கிறான். இப்படி பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் படைத்த இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அல்லவா? அவன்தான் மாலிக்கு யௌமித்தீன், திருப்பி நாளின் அதிபதியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நீதிபதி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ரப்பு இங்கே மனிதர்களை பலவிதத்தில் இருந்தாலும் இறைவன் எல்லோரையும் ஒரே பார்வையில் தான் பார்ப்பான். அதற்கென்று ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறான். எல்லோரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அளவுகோல் இது. இதைத்தான் இறைவன் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அர் ரஹ்மான் அல்லது அரிசி ஸ்தபா, அர் ரஹ்மான் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான். அப்படி அரிசியில் இருக்கக்கூடிய ரஹ்மான் அளவிலா அருளாளன் அங்கு இருந்தவாறு இங்கு இருக்கக்கூடிய நம்மை எல்லாம் எந்த ஒன்று விஷயத்திலே ஒருங்கிணைத்து பார்க்கிறான் என்றால் அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே இருக்கிறது. யா யுஹன்னாஸ் இன்னா ஹலகுனாக்கும் மின் தக்கரி வ உன்சா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒட்டுமொத்த மனித குலமும் முதல் ஜோடி ஆதம் அவ்வா என்ற அந்த இருவரிலிருந்து தான் பல்கி பெருகினார்கள். நாம் எல்லாம் அறிந்ததுதான். அந்த இருவரிலிருந்து மூவர், மூவரிலிருந்து நால்வர், நால்வரிலிருந்து அறுவர் என்று அப்படியே பல்கி பெருகி இன்றைக்கு 600 கோடி 900 கோடி 800 கோடி என்ற ஒரு உச்ச நிலையை அடைந்திருக்கிறோம். அவ்வளவு கோடான கோடி மக்கள் இருந்தாலும் அந்த மக்கள் மத்தியிலே ஒவ்வொருவரும் தனி அடையாளம் தன்னை இட்டுக் கொள்கிறார்கள். ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி அடையாளம் சொல்லுவாங்க. இந்த அடையாளம் கோத்திரம் குலம் எதற்கு? அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்றான். வஜஅல்னாக்கும் ஷுஊப வ கபாயில லிதஅரஃபு, உங்களை கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் நாம் பிரித்திருக்கிறோம் அப்படிங்கிறான். இந்த கோத்திரம் குலம் எதற்காக அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்வதற்காக அப்படிங்கிறான். ஒருவருக்கு ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக, அடையாளம் இட்டுக் கொள்வதற்காக குலங்களும் கோத்திரங்களை தவிர பெருமை அடித்துக் கொள்வதற்காக அல்ல. அப்ப இந்த குலங்களும் கோத்திரங்களும் இருந்தாலும் இறைவன் தன்னுடைய பார்வையிலே எதை அடிப்படையாக பார்க்கிறான் என்றால் என்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களிடத்திலே யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவர்தான் கண்ணியத்துக்குரியவர் ஆவார். உண்மையிலேயே யார் இறைவனிடத்துல கண்ணியமான இடத்தை பெறுகிறார் என்றால் இறைவனை பயப்படக்கூடியவர் தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியத்தை பெற முடியும். இறைவனை பயப்படாதவர்கள் எல்லா விதத்திலும் வழிமாறி போய்விடுவார்கள். இறையச்சம் என்பது, தக்குவா என்பது நம் உள்ளத்திலே இருந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்தோம் என்றால்தான் படைத்த இறைவன் என்ன செய்வான்? நம்மள ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்பான். என்னை பயப்படக்கூடிய இறையடியான், என்னை அஞ்சுகின்ற அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறான் என்று இறைவன் அந்த இடத்துல பார்க்கிறான்னா அந்த இறையச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் வர வேண்டும்.
இன்னும் சொல்ல போனா 10 பேருக்கு முன்னாடி இறையச்சவாதின்னு ஈஸியா காட்டிடுவோம், 100 பேருக்கு முன்னாடி காட்டிடுவோம், மனைவி மக்கள் முன்னாடி நான் இறையச்சவாதின்னு காட்டிடலாம். தனிமையில் இருக்கும்போது யாருமே பார்க்காத அந்த நேரங்களிலே அந்த நேரத்தில் இறையச்சத்தை காட்டுவதுதான் உண்மையிலேயே சத்தியமான ஹக்கான இறையச்சமாகும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவ்வப்பொழுது வரும். அந்த நேரங்களிலே நான் ரப்பை பயப்படுகிறேன், தவறான ஆபாசமான ஹராமான இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரலாம், ரசிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரியான நேரங்களிலே நம்முடைய நினைவுக்கு வர வேண்டிய ஹதீஸ் என்ன தெரியுமா? எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஹதீஸ் நினைவுக்கு வரணும். அது டக்குன்னு வந்ததுன்னா என்ன ஆகும்? அங்க ஹராம் நம்மளுடைய நாவுக்குள்ளே செல்லாது. அங்கே உள்ள தீய பார்வை அங்க திரை போடப்படும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த தீவைக்குள்ளே நாம் உள்ளே செலுத்தப்பட்டு விடுவோம், அதற்கு நாம் அடிமையாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை இறையச்சம். அந்த இறையச்சம் தான் நம்மளை என்ன செய்யும்? மௌத்தா போற வரைக்கும் வழி நடத்தும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிறைய இபாதத்துகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த இபாதத்தில் ஒண்ணு என்னதுன்னா, உம்ரா பண்றதுக்கு ஹஜ் பண்றதுக்கு எங்க போவாங்க? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு செல்வார்கள். அன்றைய காலகட்டத்தில் செல்வது எப்படி செல்வாங்க? இன்னைக்கு மாதிரியா உட்கார்ந்தா பிளேட்ல சல்லுன்னு போயிடலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் மக்காவிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு பயணம் போவாங்க. அந்த அளவுக்கு வேகம் இன்னைக்கு இருக்கு, பயணத்துடைய வாகன வசதிகள் இப்படி இருக்கு. ஆனா அன்றைய காலகட்டத்தில் என்ன? பல நாட்கள் பயணம் செய்து போக வேண்டும். அது எதுல பயணம் போவாங்க? ஒட்டகத்துல போகணும். இந்த மாதிரி நிலைமையில தான் போவாங்க. அப்படி போகும்போது உணவு எடுத்துட்டு போகக்கூடியவங்க தான் வீட்டுல என்ன இருக்கோ அதையெல்லாம் சேமிச்சு வச்சு கெட்டு போகாத அளவுக்கு கொண்டு போய் பல நாட்கள் போகிறதுனால இடையில சாப்பிட்டு பயணத்தை தொடர்ந்து அந்த இபாதத்தை செஞ்சுட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட அந்த நிலையில இஹ்ராம் அணிந்த நிலையில அவர்கள் அந்த பயணத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சூழல் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது. இந்த இஹ்ராம் அணிந்தவர்களுக்கு எந்த மாதிரியான சூழல் ஏற்படுகிறது? அல்லாஹ் குர்ஆன்ல அதை பற்றி சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைய்யின் மினஸ் ஸைத் தனாலுஹு ஐதீக்கும் வ ரிமாஹுக்கும். இறை நம்பிக்கை கொண்டோரே, மறைவான நிலையில் தன்னை அஞ்சுவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் இஹ்ராமில் இருக்கின்ற பொழுது உங்கள் கைகளும் ஈட்டிகளும் எளிதில் அடையும் விதத்தில் ஏதேனும் வேட்டை பொருளை அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி சோதிப்பான் அப்படிங்கிறான். இஹ்ராம் அணிந்த நிலையில அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஈட்டிகளும் உங்க கைகளும் பக்கத்திலே இருக்கு, கை இருக்கு, ஈட்டி பக்கத்துல இருக்கு, பக்கத்துல வேட்டையாடக்கூடிய மிருகமும் இருக்கு, அதான சாப்பிடக்கூடிய மிருகம் கழுத இந்த மாதிரி இருக்கு. இந்த நிலையில அதை வேட்டையாடுவதற்கான சூழல் எல்லாம் நெருக்கமா இருக்கு. இந்த நிலையில அல்லாஹ் அங்க என்ன செய்யறான்? இவங்களுக்கு சாப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிலையில தன்னுடைய ஈட்டியை கொண்டு வேட்டையாடி சாப்பிடுகிறார்களா இல்லையா என்பதை சோதிப்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதை கொண்டும் சில நேரங்கள் அல்லாஹ் சோதிப்பேன்னு சொல்றான். இது என்ன இதுல சொல்ல வர்றான் அப்படின்னா, நாம இஹ்ராம் அணிந்த நிலையில வேட்டையாடக்கூடாது, இது ஹராம், தடை செய்யப்பட்ட விஷயம். இந்த நிலையில பசி சாப்பிட்டே ஆகணும். ஆனா அந்த விலங்கு பக்கத்திலே இருக்கு, கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான நிலையில அந்த பொருளை அந்த விலங்கை வேட்டையாடக்கூடிய நிலையில பசி முக்கியம்னு சொல்லி வேட்டையாடிட்டா அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை செய்த குற்றமாகி விடுவோம். அப்படி அல்லாமல் பசியை விட இறையச்சம்தான் பெரிது. இறைவன் சொன்ன அந்த தடைதான் பெரிது.
அந்த தடைக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ் ஹராமாக்கியதுக்கு கட்டுப்பட்டு, நான் மறுமையிலே இதை பற்றி இறைவன் கேட்டுவிட்டால் அதற்கான தண்டனை பயங்கரமாக இருக்குமே என்ற அஞ்சிய வண்ணம் அதன் பக்கம் போகாமல் தன்னை யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவர் தனிமையில் இரையச்சமுடையவர். தனியா பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது யாரு பார்க்க போறா? அடிச்சு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு பயணம் போக வேண்டியதுதானே, உம்ரா செய்ய வேண்டியதுதானே, ஹஜ்ஜி செய்ய வேண்டியதுதானே, யாரு பார்க்க போறா? ஆனால் அங்கே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரே இரையச்சத்தின் அடிப்படையிலே அவர் தன்னை தடுத்து வைத்துக் கொள்கிறார் அல்லவா? இரையச்சம் தடுக்கிறது அல்லவா? அதுதான் இரையச்சம். இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு. அதே பயணத்துல தான், அதே போல இஹ்ராம் அணிந்தவர்கள் தான். இந்த இஹ்ராம் அணிந்த நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த குழுவுல, இஹ்ராம் அணிந்த அந்த நபித்தோழர்களுடைய குழுவுல அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவர் இஹ்ராம் அணியில. அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு, கழுதை இருக்கு, வேட்டையாடுறாரு, கறி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு. சில பேர் சாப்பிடுறாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்களுக்குள்ளேயே கேள்வி எழுது. என்ன கேள்வி எழுந்தது என்றால், இஹ்ராம் அணிந்த நிலையில வேட்டையாடக்கூடாத, இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கிறோமே, இது சரியா தப்பா அப்படின்னு ரெண்டு குழுவா நிக்கிறாங்க. வீடு சேஞ்சாத்தி. திரும்ப ஊர் வந்த பிறகு ரசூலுல்லாஹ்விடம் இதை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை விவரிச்சு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே, நல்லா கவனிங்க, இப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எதிரி கேள்வி கேட்கிறாங்க. அபூ கத்தாதாவே, இந்த பிராணியை வேட்டையாடும்படி இஹ்ராம் அணிந்த யாராவது சொன்னார்களா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. சரி, இஹ்ராம் அணிந்தவர்களை கேட்கிறாங்க, உங்களுடைய உள்ளங்களில் இந்த பிராணியை வேட்டையாடி சாப்பிடணுங்கிறதா நியத்து இருந்ததா, எண்ணம் இருந்ததா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கோங்க, கொண்டாங்க கறியன்னு சொல்லி சாப்பிட சொல்றாங்க. அப்போ என்னன்னா, ஒரு இரையச்சம் பாருங்க, அந்த நபித்தோழருடைய உள்ளத்துல கேட்டு விளக்கம் பெற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அச்சம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கின்ற நிலையிலே அதை நாம் சாப்பிட்டு விடக் கூடாது என்ற அந்த இரையச்சம், அல்லாஹ் மறுமையில இறைவன் மறுமையில கேள்வி கேட்டு விட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்ற அந்த பயம், ஒவ்வொன்றையும் கேட்டு அறிந்து அதை ஹலாலாக்கிய பிறகு, அனுமதிக்கப்பட்ட பிறகு செய்ய துவங்குகிறார்கள் அல்லவா? அதுதாங்க இரையச்சம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நடைமுறையில நடந்த சம்பவம் தான். என்ன தெரியுமா? வியாபாரத்தில் எடுத்துக்கிட்டா கறி, நம்ம மக்கள் அதிகமா சாப்பிடக்கூடியது பீஃப். அந்த கறி விஷயத்துல கலப்படம் சர்வ சாதாரணமா நடக்கும். நமக்கு தெரிஞ்ச நண்பரே என்ன பண்றாரு, கடையில வெட்டக்கூடிய வேலை, அவர் கூலிக்கு வெட்டுறாரு. அங்க நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லிட்டு எனக்கு பெரிய மன உறுத்தலை ஏற்படுத்துகிறது, வருத்தமா இருக்கு. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த கறிக்கடையில மாடு கன்று குட்டியார், சில இடங்கள்ல பிறந்ததே கொண்டு போடுற மாதிரியான தகவல்லாம் வருது. அந்த கன்று குட்டிய இலசா இருக்கிறதுனால அதை வெட்டி அதை கேட்டால் போல ஆட்டுக்கறி விற்பனை செய்யக்கூடிய இடத்திலே இந்த கன்று, மாட்டினுடைய கன்று குட்டியினுடைய கறி 10 கிலோ வாரம் போகுது, 5 கிலோ போகுது, 20 கிலோ போகுது. அங்க போய் அந்த வைக்கக்கூடிய அதோட சேர்ந்து கலந்து தள்ளி விடுறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, தெளிவாக தெரிகிறது இது கலப்படம், இது ஹராம். இப்ப என்ன கேள்வி, உங்களை இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கேள்வி என்ன தெரியுமா? இந்த பொருளை இப்படி கலப்படம் செய்றீங்கல்ல, செய்யறதுனால வரக்கூடிய லாபம் என்ன? இங்க 900 ரூபாயா, இது ஒரு 300 ரூபாயா, ஒரு கிலோவுக்கு 600 ரூபாய் லாபம், 10 கிலோவுக்கு 6000 ரூபாய், வாரம் 5000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். வாரம் ஒரு 10 கிலோ கலப்படம் செஞ்சு உங்களுக்கு 5000 ரூபாய் வருது, மாசத்துக்கு 20000 ரூபாய் வருதுன்னா அந்த 20000 ரூபாய் வருமானம் சாப்பிடலாம், வீட்டுல பொருளை வாங்கலாம்,
சுகபோகமா இந்த உலகத்துல இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகத்துல தீர்க்கலாம். ஆனால் மறுமையில் இதை குறித்து இறைவன் கேள்வி கேட்க மாட்டான் என்று எண்ணுகிறீர்களா? இறைவனுடைய பார்வையில் இது மறைந்து விடுமா? இறைவன் கண்காணிப்பாளர்களாக மலக்குமார்களை வைத்திருக்கிறார்களே, அந்த மலக்குமார்கள் இதை பதிவு செய்ய மாட்டார்களா? கலப்படம் செய்த அந்த ஒவ்வொரு கிலோவும் அந்த நடப்புகளை எல்லாம் இறைவன் தன்னுடைய பதிவேட்டிலே கொண்டு வர மாட்டான் என்று எண்ணுகிறீர்களா? கலப்படம் செய்கின்ற அந்த நேரத்திலே, அதை விற்கக்கூடிய அந்த நேரத்திலே உங்கள் நாவுகள் அதை குறித்து பொய் சொல்கின்றனவே, அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மறுமையிலே பதிவு செய்யப்படாதா? கேள்வி கேட்கப்படாதா? இந்த நேரத்தில் இரையச்ச வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பயம் வேணுமா இல்லையாங்க? எப்படிப்பட்ட அநியாயம் பாருங்க. இது பல காலமா நடந்து கொண்டிருக்கிறது, சர்வ சாதாரணமா போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல பார்த்தோம்னா சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அறுத்துருவாங்க. ஆட்டுக்கறி வைக்கக்கூடிய பாய் என்ன பண்ணுவார், சில ஆட்கள்லாம் விவரம் தெரியாம ரத்தத்தை தனியா எடுத்து வச்சிருவார் பாத்திரத்துல. என்னப்பா ரத்தம் ஹராம் தானே? இல்லைங்க, நான் விற்க மாட்டேங்க. என்ன பண்ணீங்க? அது மற்ற மக்களுக்கு நான் கொடுத்துருவேன் தானமா அப்படின்னு. ஹராம்னு வந்த பிறகு அது தானமா கொடுத்தா வித்தா என்ன? ரெண்டுமே ஹராம் தானே. இறைச்ச வேண்டாமா? அதை கொடுத்து இன்னொரு வியாபாரத்தை விற்க பண்றதாமா. அது குறுக்கு வேலை. ரத்தத்தை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுத்துட்டு அதன் மூலமாக இன்னொரு வியாபாரம் நடக்கும்ல. இந்த குறுக்கு வேலையெல்லாம் யோசிக்கிறது. எவ்வளவு நசியத்து பண்ணான்னு கேட்கறது இல்ல. ஏங்க, அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கி விட்டான் என்றால் அதை தூக்கி குப்பையில போடு. அதுதானே இறையச்சம், அதுதானே தக்குவா. பொய் வாயில வரவே கூடாது, கலப்படம் செய்யவே கூடாது, செய்ய மாட்டேன் என்ற நிலையில் நிற்கக்கூடியவர்கள் தக்குவாவாதிகள். அதுதானே உண்மையான இறையச்சவாதிகள். யாயுல்லதீன ஆமனு இத்தகுல்லா ஹக்க துக்காத்தி, நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். எப்படி பயப்படணுமோ அந்த மாதிரி பயப்படணும். அல்லாஹ்வை ஏமாத்த முடியுமா? இங்க ஏமாத்தலாம் மனுஷனை, மனிதர்களை ஏமாத்தலாம், அதன் மூலமாக உலக லாபம் அடையலாம். மறுமையில ஒண்ணும் கிடைக்காது, ஜீரோ, முட்டைதான், ஒரு நன்மையும் கிடைக்காது. கொண்டு போய் முகம் முப்புற நரகத்தில் வீசி எறிஞ்சா என்ன ஆகும் நிலைமை? அதே போல இன்னொரு வியாபாரமும் இருக்கு இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் உலகமா மாறி போச்செல்லாம். இன்னைக்கு சாதாரண உலகத்துல இருந்து அந்த காலத்துல பார்த்தா மொபைல் எப்படி இருக்கும், ரிங் ரிங் ரவுண்ட் அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப பேச மட்டும்தான் முடியும். அதை தாண்டி அதுல ஏதாவது ஆபாசமா பேசினாதான் உண்டு. இதை தாண்டிய வேற எந்த ஒன்றும் செய்ய முடியாது, பார்க்கறதுக்கு முறலாம். அந்த காலத்துல டெலிபோன் இருக்க. இப்ப என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து பட்டன் மொபைல் ஆகி இன்னைக்கு எல்லா டிஜிட்டல் தொட்டு என்ன உலகத்தினுடைய அத்தனையும் இன்னைக்கு மொபைலுக்குள்ள பார்க்கலாம், வைக்கலாம் இருக்கு. அது டாபிக் இல்லை. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மொபைல் கடை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான மொபைல் கடையில செய்யக்கூடாத ஒன்று எது? ஆப்புகளை ஏற்று கொடுப்பது. குரான் ஆப்பை ஏற்று கொடுக்குறீங்களா? நல்ல விஷயம். வேற நல்ல நல்ல கல்வி சார்ந்த விஷயங்களை அந்த மாதிரி ஆப்புகளை ஏற்றி விடுகிறார்களா? அது ஹலால். இதெல்லாம் மார்க்க அறிவு, உலக அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. அதை ஏற்றி விட்டுட்டு 50 ரூபா வாங்குறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுதான், அது வியாபாரம் நடக்குமா? அதை பார்க்கறதுக்கு யாராவது வருவாங்களா? எனக்கு குரான் ஆப்பை ஏற்றி கொடுங்கள். யாரு வர்றா? ஏன்னா ஓசிலே அத்தனை ஆப் இருக்கு, யாரெல்லாம் ஃப்ரீ ஆப் நிறைய இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி இருக்கும், பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அது என்ன அப்படின்னா, கடைகளுக்கு இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், சின்னஞ்சிறு சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? மொபைல் கடைக்கு போய் எனக்கு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி தாங்க கேட்கிறாங்க. அந்த ஆப்புகளுடைய லிஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. ஒவ்வொரு ஆப்பும் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் மார்க்கத்துல என்னென்ன ஹராமா அத்தனையும் சர்வ சாதாரணமா ஏற்றி விடுறாங்க, ஏற்றி கொடுக்குறாங்க. சூதாட்ட ஆப்புகள் ஒரு லிஸ்ட், ரம்மி, பெட்டிங், அந்த மாதிரி ஆப்பு ஹராம் இல்லையா? அதை ஆப்பை ஏற்றி விட்டோம்னா என்ன ஆகும்? அதன் மூலமாக அவன் தவறான வழிக்கு போவான் இல்லையா? அது ஒண்ணு. நாமளும் தனிப்பட்ட முறையில டவுன்லோட் பண்ணக்கூடாது, இன்னொரு ஆள்கிட்டையும் பண்ணி கொடுன்னு கேட்கவும் கூடாது. அதே போல வட்டி செயலிகள், உடனடி கடன் வழங்கும் இன்ஸ்டாண்ட் லோன் ஆப்,
ஆபாச தளங்கள், நேரடி அரட்டை செயலில் இப்போ கொடுமையா இருக்கு. மொபைல் எல்லா குழந்தைகளும், சிறுவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரிகள், மாணவிகள் எல்லார் கையிலும் இருக்கு. எல்லாமே என்ன பண்ணுது, நீங்க நைட்ல நீங்க தனியா இருக்கிறாளா, என் கூட கொஞ்சம் பேசலாம் வாங்கன்னு அழைப்பு கொடுக்குது. அது முன்னாடி வந்து நிக்குது. இப்ப எது தேவை, உங்கள் விரலுடைய நுனி இருக்கிறதே, அந்த நகத்துக்கும் அந்த 2 அந்த இந்த சைஸ் தான், இந்த விரல் அதிலே பட்டு என்னதான் இருக்கிறது என்று தொட்டு உள்ளே நீங்கள் எட்டி பார்த்தீர்கள் என்றால் இரையச்சம் போயிடுச்சு. பார்த்த உடனே இறைவன் பார்க்கிறான் என்று தள்ளிவிட்டு அதை டெலீட் பண்ணி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்றாங்கல்ல, அவங்களுடைய உள்ளத்துல இரையச்சல். இது சர்வசாதாரண நம்ம தேடி வருது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். காசுக்காக ஆபாச நிழல் படங்களை எல்லாம் சர்வ சாதாரணமா என்ன செய்யறாங்க, டவுன்லோட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு டேட்டிங் செயலிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஹேக்கிங் ஆப்புகள், அதே போல வந்து வைஃபை ஆப்புகள், வேற பிரைவேசி ஆப்பு, நிறைய லிஸ்டே வருது. மற்றவங்களுடைய சாப்ட்வேர் ஓபன் பண்ணி அவன் விட்டுருப்பான். காசு கட்டி உள்ளார போய் அதை கத்துக்கணும். இவன் நான் உனக்கு குறுக்கோழியை செஞ்சு தரேன் வாங்க அப்படின்னு டவுன்லோட் பண்ணி கொடுத்து மற்றவங்களுடைய ஆப்பை திருடுறது, இதெல்லாம் இருக்கே, நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு என்ன ஆகுது, மார்க்கத்தில் இது கூடுமா? ஆவணும் அல்லல் பெர்ரி வத்தக்குவா, நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் பிர்ரி வத்த அலல் இஸ்மி வல் உதுவான், தீமைக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவி செய்து விடாதீர்கள். தீமைன்னு தெரிஞ்சதுன்னா எந்த நேரத்தையும் உதவி செஞ்சிடக்கூடாது. உன் ஃப்ரெண்டே வந்து கேட்கிறாரு ஒரு தம்மு வாங்கி கொடுங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அவர் மூலமா லாபம் வந்தாலும் சரி, பார்ட்னரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாலிய வயது நண்பரா இருந்தாலும் சரி, அறாமான ஒன்றை செய்வதற்கு உதவ மாட்டேன். அந்த மாதிரிதான் இதுவும். வியாபாரத்துல இந்த மாதிரியான ஆப்புகளை டவுன்லோட் செய்ய வரும்படி சொன்னால் மாட்டேன், செய்யப்படாது என்று பப்ளிக்கா எழுதி போடணும். இங்க இந்த மாதிரியான ஆப்புகள்லாம் டவுன்லோட் செய்து தரப்படாது. ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு, இது புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த கடையில புகையிலை விற்கப்படாது, பீடி சிகரெட்டுகள் விற்கப்படாது அப்படின்னு தைரியம் போடுங்க. அதன் மூலமா 2 வருமானம் இல்லையா, போது நமக்கு வேண்டாம். என் இறைவன் இதை உடலுக்கு தீமை தரக்கூடியது, நுரையீரலை பாதிப்படைகிறது. அதனால மற்றவங்களுடைய உடலுக்குள்ளே தீமையை தரக்கூடிய பாதிப்பை உண்டாக்குவதால் நான் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் அடிப்படையில அதை நான் விற்க மாட்டேன். மனித இஸ்லாம் அத்தீனு நசீஹா, இஸ்லாம் என்றால் பிறர் நலம் நாடுவதாகும். பிறர் நலம் நாடுவதிலே இதெல்லாம் வரும். எல்லாம் இந்த முக்கியமா இந்த ஆப்புகளை ஏற்றுவது, இது போன்று தடை செய்யப்பட்ட பொருளை விற்பது, இதெல்லாம் வரும். நான் பிற மனிதன் மீது நேசம் கொண்டவன், பிறனுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை கொண்டவன். அவன் எப்படியாவது போகட்டும், எனக்கு லாபம் தான் பெறுது என்று சுயநலத்தோடு நான் இருக்கவே மாட்டேன். எல்லா நேரத்திலும் நான் மற்றவருடைய நலத்தை நாடக்கூடியவனாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். நான் இரக்கம் காட்டுவேன், அவங்களுக்கு பாதிப்புக்கு தள்ள மாட்டேன். அதன் மூலமா எனக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் தேவையில்லை, அந்த லாபம் வேண்டாம், எனக்கு மறுமை லாபம் தான் பெருசு. ஏன் தெரியுமா, மறுமையில அல்லாஹ் எப்படியெல்லாம் 2 குடிச்சு கேட்பானா கேள்வி, ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரன் வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரன். ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை என்னால் காண்பார். நாம உள்ளத்தில் நினைக்கிறோம்ல, நான் அல்லாவுக்காக இதை விடுறேன் அப்படி நம்ம நினைச்சோம்ல, அந்த ஈமானுக்கு, இந்த நம்பிக்கைக்கு, இந்த தக்குவாவுக்கு, இந்த இறையச்சத்துக்கு அல்லாஹ் பரக்கத்து தருவான். அதே நேரத்துல எனக்கு உலக லாபம் தான் பெருசுன்னு சொல்லி கலப்படம் பண்றாங்க, ஹராமானதை செஞ்சு கொடுத்து அனுப்புறாங்க, மனிதனுக்கு நோயினை தரக்கூடிய பொருளை விற்கிறான், இப்படின்னு சொல்லி வரும்போது அதே அணுவளவு தீமை அங்க வந்துருது இல்ல, மறுமையில எல்லாம் கேட்பான்ல. அப்ப அதை நம்ம பயப்படுமா இல்லையா? அதனால நாம் என்ன செய்யணும், வியாபாரம் வரும் பொழுது நிறைய வியாபாரத்துல வகைகளை அப்படியே பட்டியல் போட்டோம்னா நிறைய பேசலாம். அதனால நான் எல்லாருமே அவங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல இறையச்சத்துக்கு எது நெருக்கமாக இருக்கிறதோ அதில் நம்ம பேணுதலா இருந்துக்குவோம். அப்படி பேணுதலா இருந்து
இரையச்சமுள்ள வியாபாரிகளாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.